இந்த படத்துல ஜனநாயகம் படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, டீசர் லைட்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு, லிரிக்ஸோட பாட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல வந்து குறிப்பா ஒரு ராவணன் மாவண்டா அப்படின்ற ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. இதுல முக்கியமா ராவண மாவண்டா அப்படின்னு வரும்போது இந்த பாட்டை வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நிறைய பேர் வந்து முணுமுணுப்பாங்க. அப்படின்னா இது வந்து பெரியவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து தேவையில்லாத டிபேட் அப்படின்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப யங்ஸ்டர்ஸ் அந்த பாட்டை வந்து முணுமுணுக்கும் போது அவங்க சாதாரணமா வந்து முணுமுணுக்க மாட்டாங்க. போற இடத்துலலாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, பாட்டு கேட்கறது, பஸ்ல போகும்போது கேட்கறது, கார்ல போகும்போது கேட்கறது, தேட்டர்ல வரும்போது அந்த பாட்டு வந்துச்சுன்னா வந்து கரகோஷம் போடுறது அப்படின்னு அது என்ன ராவண மாவண்டா அப்படின்றத வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவே வந்து நிறைய விஷயத்த வந்து தாட்ஸ் வரும். அதுல முக்கியமான ஒரு விஷயம், வடநாட்டுல இருந்து நம்ம இந்திய வடநாட்டுல இருந்து நிறைய பேர் அங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டு வந்து உழைக்க வராங்க. அதாவது ஹிந்தி பேசுறவங்க வடநாட்டுல இருக்கவங்க. அப்ப அவங்களும் வந்து ஜனநாயகம் படம், ஜனநாயக இஷ்யூக்குள்ள வந்து ஒரு சாதாரணமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன இது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப வந்து அவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஒருவேளை இதெல்லாம் அவங்க பின்பற்றுவாங்க அப்படின்ற சொல்லிட முடியாது கண்மூடித்தனமா. ஸோ இதை வந்து அந்த டிபேட்டுக்குள்ள அந்த சர்க்கிள்குள்ள வரதே இவங்களுக்கு வந்து ஒரு தயக்கமா இருக்கும். சரி, இதெல்லாம் வந்து லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம பாலிடிக்ஸ்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ற மாதிரி